Hello students, 11th year BL public exam கான important questions பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த questions எனக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் போடுவீங்களா, எப்போ போடுவீங்க, எப்படி போடுவீங்க, இங்கிலீஷ்க்கு போடுறீங்க தமிழ் மீடியத்துக்கு போட மாட்டீங்க, நாங்கள் பாவம் இல்லையா, எங்களுக்காக நீங்கள் போடவே மாட்டீங்க, ஆனால் உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடுவீங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ போடுங்க, எப்போ போடுவீங்க, இதே மாதிரியான கமெண்ட்ஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு 300-400 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 200 கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எந்த வீடியோ போட்டாலும் கீழே தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம். ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியமும் கண்டிப்பாக முக்கியமானவங்க தான். ஏன் அப்படின்னா நான் படித்ததும் தமிழ் மீடியம் தான். என்னை பொறுத்தவரையும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு நான் பாகுபாடெல்லாம் பிரித்து பார்க்கல. எனக்கு வந்து டக்குன்னு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து கொடுக்க முடியுது, தமிழ் மீடியத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி நோட்ஸ் எடுக்கிற வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுதே தவிர கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் தான். அதை விட முக்கியம், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் போய் சேருது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எங்கள் ஸ்கூலில் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது கிடையாது, நீங்கள் உங்கள் சேனலில் போடுற இம்பார்ட்டன்ஸை பார்த்து தான் நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு 10th நீங்கள் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் 11th-க்கும் 12th-க்கும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்குறாங்க, 2 மார்க்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, கம்பல்சரி கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, 3 மார்க்ஸில் கம்பல்சரி என்னெல்லாம் கேட்குறாங்க, டீட்டெயில் ஆன்சர்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களா. கல்வி விஜய் சேனல் அப்படின்றது தரமான எஜுகேஷன் சேனல், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற தமிழ் மீடியம்கான வீடியோவாக இருக்கட்டும், இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கான வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இல்லைப்பா நீங்கள் போடுற வீடியோஸை மட்டும் என்னால் வந்து பார்க்க முடியல, நிறைய வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸையும் வந்து நான் ஒரிஜினல் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக போடுறது கிடையாது, வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இம்மிடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் லாஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், குவார்டர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன கொஷின்ஸ்லாம் எல்லாமே அப்படி 80-லேருந்து 100% வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த மாதிரி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ எல்லா பிள்ளைங்களுக்குமே இந்த வீடியோஸ் எல்லாமே நல்லா போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்க்குற வீடியோஸ்க்கெலாம் ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கிராமப்புறத்தில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த இம்பார்ட்டன்ஸ் போய் சேரும். எல்லாரும் இதை நல்லா படித்து 70க்கு 70 கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பப்ளிக்கில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து நம்ம 2 வருஷத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். 11th-க்கும் சரி 12th-க்கும் சரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு. 100% நம்ம நிச்சயமாக இந்த கொஷின்ஸ்லாம் படித்தே இருக்கணும் அப்படின்ற கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எப்படி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் 2022, 2023, 24 இந்த 3 வருஷமும் பப்ளிக் எக்ஸாமும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமும் ஆஃப்லி எக்ஸாமும் ஆல் டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் எக்ஸாம்ஸும் எல்லாத்தோட கலெக்ஷன் எடுத்து அதில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் 2025 பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் கேட்க இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தோட கலெக்ஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது. ஸோ வெரி 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ, கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நோட் பண்ணி படிக்க பாருங்கள். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 70 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் கேட்குறாங்க, அதில் 15 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 16லேருந்து கொஷின் நம்பர் 24 வரையும் உங்களுக்கு 9 கொஷின் கொடுத்துட்டு அதில் இருந்து 6 கொஷின்ஸ் வந்து உங்களை செலக்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அந்த 6 கொஷின்ஸ்லாம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம படித்தாக்கா நம்ம வந்து முழுசாக வந்து அந்த 12 மார்க்ஸ் அப்படியே 2 மார்க்ஸில் ஸ்கோர்
பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே. இந்த ஒவ்வொரு கொஷின்ஸும் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கொஷின்ஸ் கூட விடாமல் கண்டிப்பாக படிங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக எப்பவுமே வேறுபடுத்துக, விதி, இந்த மாதிரியான கொஷின்ஸ் விதியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா படிங்க. அது எல்லாமே திரும்ப 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 கேட்கக்கூடிய கொஷின்ஸு, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு மொத்தமே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது பாருங்கள், வேறுபடுத்துக இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். எடுத்துக்காட்டுடன் எழுதுக அப்படின்னா நீங்கள் வெறும் எடுத்துக்காட்டு இல்லாமல் நீங்கள் வெறும் அதை மட்டும் விளக்கி மட்டும் கூறட்டும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அதுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எரிபொருள் என்றால் என்ன அப்படின்னா எரிபொருள்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கு 2 எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். எடுத்துக்காட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த 2 மார்க்ஸில் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 1 மார்க்ஸ் போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதில் 2 கொஷின்ஸ்க்கு 2 ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா 1 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை தெளிவாக எழுதுங்க, எடுத்துக்காட்டுன்னு போட்டு எழுதுங்க. எக்ஸாமை ஓவர் ரைட் பண்ணாதீங்க, அடிச்சு எழுதாதீங்க. அழகாக தெளிவாக எழுதுங்க. கையெழுத்து அழகாக எழுத முடியலனாலும் ப்ரெசன்டேஷன் நல்லா அப்படியே எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, 2 மார்க்ஸ்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, 9 கொஷின்ஸ் கொடுத்து 6 கொஷின்ஸ் நாம் எழுத போகிறோம். அந்த 6 கொஷின்ஸில் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த 43 கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை 2 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து 3 மார்க்ஸ்க்கு போயிடலாமா? 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலை. 16லேருந்து 24 வரையும் கொடுக்குறாங்களே அந்த 9 கொஷின்ஸில் அந்த 24th கொஷின் உங்களுக்கு கட்டாய வினாவாக வருது. ஸோ கட்டாய வினா எழுதினதுக்கு அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்க அந்த 8 கொஷின்ஸ்ல இருந்து நீங்கள் 5 கொஷின் செலக்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? அடுத்து பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 மார்க் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, கொஷின் நம்பர் 25லேருந்து கொஷின் நம்பர் 33 வரையும் டோட்டலாக உங்களுக்கு 9 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் இருந்து உங்களை 6 கொஷின் செலக்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 3 மார்க்ஸ். ஸோ 6 3s are 18. ஸோ 3 மார்க்ஸில் 18 மார்க் அழகாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே அழகாக பார்த்து நல்லா நோட் பண்ணி படிக்க பாருங்கள். நீங்கள் கைடில் படிக்கிறவங்களா இருந்தால் கைடில் நோட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறவங்களா இருந்தால் டெக்ஸ்ட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸுமே வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் 2025ல பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் எந்த ஒரு கொஷினுமே மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா 1 மார்க்ஸும் ரெடி ஆகிட்டிங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன் 70க்கு 70 எவ்வளோ பேர் எடுக்க போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அச்சோ டஃப்பு, ரொம்ப மார்க் எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு பயந்து படிக்கிறத தவிர்த்து நம்ம இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸை படிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டோட்டலாக நம்ம வந்து எல்லா 3 மார்க்ஸும் அதாவது 6 3 மார்க்ஸுமே வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு 40 கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த 40 கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை 3 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின்ஸாக கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸுமே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ கம்பல்சரி கொஷின்ஸும் இன்சைட் கொஷின்ஸுமே கொடுத்துருக்கேன். எதையுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட்டு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 7 5 மார்க்ஸ் எழுத சொல்கிறாங்க. 7 5s are 35 மார்க்ஸ்க்கு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அழகாக 70 மார்க்ஸில் பாதி மார்க்ஸ் வந்து அப்படியே நமக்கு 5 மார்க்ஸ்க்கே வந்துடுது. அந்த 5 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34th கொஷின்லேருந்து 38th கொஷின் வரையும் டோட்டலாக 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7 கொஷின்ஸில் இது அல்லது அது, அதாவது அல்லது ஆன்னு கொஷின் கொடுக்குறாங்க. அந்த கொஷின்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணி எழுத போகிறோம். நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதும் பொழுது எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, பாயிண்ட்ஸோட கொடுத்து எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அலைவுகளின் 4 வகைகளை விரிவாக விளக்குக அப்படின்னா 4 வகைகள் எழுதி அது விரிவாக எழுதணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தத்துவத்தை கூறி விளக்குக அப்படின்னா அந்த தத்துவத்தை கூறி அதுக்கு விளக்கத்தையும் கொடுக்கணும். இந்த மாதிரி எழுதும்போது தேற்றத்தை கூறி நிரூபிக்கணும், அந்த தேற்றத்தை எழுதி நம்ம அதை நிரூபித்து காட்டணும். ஸோ இந்த மாதிரி எழுதும்பொழுது நமக்கு முழு மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்களும் கண்டிப்பாக வரும்.
தயவு செஞ்சு இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ இந்த 5 மார்க்ஸில் என்னென்ன 5 மார்க்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சே இருக்கணும், இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற 5 மார்க்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டோட்டலாக நம்ம 7 கொஷின்ஸில் நம்ம 48 கொஷின்ஸை படித்தோன்னாவே அந்த 7 கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். அதுல எதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்றது தெளிவா பார்த்துருவோம். 5 மார்க் கொஸ்டின்ல தனி ஊசலின் அலைவு நேரம் அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நியூட்டனின் குளிர்வு விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாறா முடுக்கம் இம்பார்ட்டன்ட். வேலை இயக்காற்றல் தேற்றம் கண்டிப்பா கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி ஊசலின் அலைவுகள், ஆல்ரெடி இங்கேயே ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க நீங்க. தனி ஊசலின் அலைவுகள் எப்படி வேணா உங்களுக்கு அதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ கண்டிப்பாக அதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வாயு மூலக்கூறுகள், அடுத்து ஸ்டோக் விதி வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிலைம திருப்பு திறனில் இணை அச்சு தேற்றம், எப்பவுமே இந்த மாதிரி இணைப்பு தேற்றம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து தேற்றம், தத்துவம், விதி இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். வேலையாற்றல் தத்துவம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லியல்பு வாயு ஒன்றுக்கான மேயர் தொடர்பை பெறுக, அதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். சுருள்வில்லின் கிடைத்தல் அலைவுகள் கண்டிப்பாக படிச்சே இருக்கணும். அதுக்கடுத்தது அலைவுகளின் 4 வகைகள் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கேலார் பெருப்புகளின் பண்புகள், ஸ்டோக் விதி வெரி இம்பார்ட்டன்ட். வேலையாற்றல் தத்துவம் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், திரும்ப அது கேட்கக்கூடிய கொஷின்ஸு. செங்குத்து அச்சு தேற்றம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து குளிர்வு விதி, நியூட்டனோட குளிர்வு விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கொள்கள் அது இம்பார்ட்டன்ட். தனி ஊசல் அழிவு நேரத்திற்கான கோவையை பரிணாம முறையில் பெறுக, இது ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். ஸோ திரும்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அமுக்க இயலாத இதுவுமே திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. நேர்கோடு உந்தமாரா விதியை நிரூபி, இதிலிருந்து துப்பாக்கியிலிருந்து குண்டு வெடிக்கும் போது ஏற்படும் துப்பாக்கியின் பின்னியக்கத்திற்கான கோவையை பெறுக, செங்குத்து அச்சு தேற்றத்தை நிரூபிக்க, வேலையாற்றல் தத்துவத்தை நிரூபிக்க, திறந்த ஆர்கன் குழாயில் மேற்சுரங்கங்கள் ஏற்படுவதை நிரூபிக்க, இதெல்லாம் தனித்தனி கொஷின்ஸாகவே கேட்பாங்க. உங்களுக்கு 3 மார்க்ஸ்லுமே சம்டைம்ஸ் இந்த தேற்றங்கள் தத்துவம்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வெறும் 5 மார்க்ஸ்ன்னு மட்டும் நினச்சி படிக்காமல் இதை ஃபுல்லாத்தையும் படிக்கும்போது உங்களால் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பு, தனி ஊசல் விரிவாக விவாதி, அதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிழை என்றால் என்ன, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அமுக்க இயலாத பாகு நிலையற்ற பயம், பார்த்தீங்களா இதுலேயே எத்தனை முறை திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அடிக்கடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். தனி சீரிசை இயக்கத்தின் ஆற்றலை விரிவாக விவாதி, நியூட்டனோட 3 விதிகளை கூறி அதன் முக்கியத்துவ விளக்கணும், வேலையாற்றத்தோட தத்துவம், அதுக்கடுத்து விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இணையச்சு தேற்றம் கூறி நிரூபிக்கும். ஸோ இந்த மாதிரி தேற்றம் வரதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஸோ 5 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், அடுத்தது 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் பார்த்துருவோம். 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பரிமாண பகுப்பாய்வின் வரம்பாய்வுகள், அதுக்கடுத்து நியூட்டனின் 2வது இயக்க விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 4th சம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 6th ஒன் நுண்புழை நுழைவின் பயன்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th ஒன் ஆற்றல் சமபங்கீட்டின் விதியை கூறுக. அடுத்தது 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோண உந்தம் ஆர விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவதில்லை, ஏன், அது வெரி இம்பார்ட்டன்ட். கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி வரையறுக்கும். அடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மீட்செழிப்பு குணகம் என்றால் என்ன, அதுக்கடுத்து 15th கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 18th ஒன் ஒரு தனி ஊசலின் நீளம் அதன் தொடக்க நீளத்திலிருந்து, இந்த கொஸ்டின்ஸும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று, அதை கணக்கிடணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒப்பீட்டு பிழை, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிரிக்கெட் வீரர் வேகமாக வரும் பந்தினை பிடிக்கும்போது அவரின் கரங்களை பந்து வரும் திசையிலேயே படிப்படியாக தாழ்த்துவதன் காரணம் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். மீட்சி மற்றும் மீட்சற்ற மோதலை வேறுபடுத்துக, இரட்டைக்கு எடுத்துக்காட்டுகள் ஏதேனும் 2 கூறுக, ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல், ஸ்டோக் விசைக்கான சமன்பாடு, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். வெப்ப இயக்கவியலின் சுழி விதி, பிரவுனியன் இயக்கத்தை பாதிக்கும் காரணி, துல்லியத்தன்மை, ஆற்றல் மாறா விதி, இதெல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறை மையம் வரையறு, அடுத்து ஸ்டெஃபான் போல்ஸ்ட்மேன் விதியை கூறுக, அது இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். கண்டிப்பாக நான் சொன்ன கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். 2 மார்க்ஸில் அழகாக நம்ம வந்து
24th கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் கொடுப்பாங்க. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸுமே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்பொழுது 2 மார்க்ஸில் 12 மார்க்ஸ் அழகாக எடுக்கலாம். போலி விசை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அலைவுகளோட 4 வகைகள் வெரி இம்பார்ட்டன்ட். ஆற்றல் சம பங்கீட்டு விதி இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். சரி, 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்துடலாம். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் பெருக்கலின் பண்புகளில் ஏதேனும் மாறினை இம்பார்ட்டன்ட் வருது. கணத்தாக்கு விசை இம்பார்ட்டன்ட். மீட்சி மோதல் மீட்சற்று மோதல் இது 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. விடுபடு வேகம் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கெப்லரின் 3 விதி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். மற்றபடி இங்கே கொடுத்துருக்க அந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். மிக நீண்ட தொலைவை அளக்கும் ரேடார் துடிப்பு முறை பற்றி விவரிக்கவும். குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகள் வேறுபடுத்துக வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒத்ததிர்வு விளக்குக எடுத்துக்காட்டு தருக. மீள் நிகழ்வு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கேலார் மற்றும் வெக்டார் அடிக்கடி கேட்குறாங்க, வேறுபடுத்துக வெரி இம்பார்ட்டன்ட். துணைக்கோளோட ஆற்றலுக்கான கோவையை தெரிவிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உந்தம் மற்றும் இயக்க ஆற்றலுக்கு இடையே உள்ள தொடர்பு இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனி ஊசலின் விதிகள் இம்பார்ட்டன்ட். இந்த சம நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக இதுவுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். உந்தம் மற்றும் இயக்க ஆற்றல் இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்டோக் விதி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாயில் விதி, சார்லஸ் விதியில் நல்லியல்பு வாயு சமன்பாட்டை பெறுக இது இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு 3 மார்க்ஸில். நீங்கள் இந்த 3 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்ததுன்னா டோட்டலாக உங்களோட 18 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 9 கொஷின் கொடுத்துட்டு 6 கொஷின் எழுத சொல்கிறாங்க. அதில் 33 கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ்மே இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே படித்து 70 out of 70 பப்ளிக்லையும் சரி ரிவிஷன்லையும் சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இணையாக நீங்களும் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் எடுத்து 12th போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடலாம், வேறு என்ன செப்பரேட்டாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வீடியோ போட தயாராக இருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இது போல் வீடியோஸை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.